ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னோட யூடியூப் சேனல் பேர் வெங்கட் எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு பஸ் ஜர்னி பார்க்க போகிறாங்க. எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா எலஹங்காலேருந்து யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும். ஆக்சுவலாக நான் மேட்டூர் போகிறேன். அதுக்கான இதனால நம்ம ஏன் பிஎம்டிசி ஜர்னி வந்து கவர் பண்ணி போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மக்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறாங்க, அது மாதிரி போடுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுதுங்க இந்த பிஎம்டிசி ஜர்னி. பாசிபிளி நான் வந்து எலங்கா ரயில்வே ஸ்டேஷன் வந்து ட்ரை பண்ணுறேன். இந்த கேஸ் டைம் இல்லைன்னா அட்டூர் லேஅவுட்னு ஒரு இடம் இருக்குங்க, நான் அங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன். அங்கேருந்து நான் வந்து யஷ்வந்த்பூர் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ பெங்களூர் மெட்ரோபாலிட்டன் சிட்டி கார்பரேஷன் அப்படிங்கிற அந்த பிஎம்டிசிக்கு, டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பிஎம்டிசி, அந்த பஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கொண்டு வந்துட்டுருக்காங்க. பஸ்ஸஸ் வந்து நல்லா இருக்குது. சென்னை பஸ்ஸஸ் கம்பேர் பண்ணுறப்போ பெங்களூர் பஸ்ஸஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஎம்டிசி நல்லா இருக்குங்க, அது தப்பு சொல்ல முடியாது. பட் சென்னையில் நம்ம தமிழ்நாடு பஸ் மாதிரி பெங்களூர் பஸ் இந்த கேஎஸ்ஆர்டிசி வராது. அது ஒரு டிஃப்ரென்ஸ் மாடல், அது வேறு விஷயம், அது வேண்டாம், அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம். இதுக்கான கவர் பண்ணக்கூடிய டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டூர் லேஅவுட்லேருந்து யஷ்வந்த்பூர் வந்து 10 கிலோமீட்டர்ஸ் to 13 கிலோமீட்டர்ஸ் வருதுங்க. பட் எலங்காவிலேருந்து எலங்கா ரயில்வே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் வரைக்கும் 18 கிலோமீட்டர்ஸ் வருதுங்க. ரூட் கவர் பண்ணுற பிஎம்டிசி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 401, 401K, அப்புறம் 401BCங்கிற நிறைய சீரீஸ் இருக்குது. அது வந்து வேற எங்கேயோ சிக்க வந்து சின்ன சந்திரா அங்கேருந்துலாம் வரக்கூடிய வண்டி எல்லாமே கவர் பண்ணுறாங்க. பட் அதை பற்றி வேண்டாம். 401Kங்கிற சீரீஸ் வந்து ஹார்ட் ஒர்க்கிங் இந்த ஏரியாவில். அண்ட் 401 சீரீஸும் வந்து உங்களுக்கு நிறையா போகுது. 401B எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போகுது. இந்த 3 வண்டியுமே வந்து நீங்கள் தாராளமாக வந்து யஷ்வந்த்பூர்கிட்ட போகலாம். யஷ்வந்த்பூரில் வந்து 2 எண்டிங் இருக்குது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 எண்டிங் இருக்குது, பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 எண்டிங் இருக்குது. நீங்கள் பஸ்ஸில் கேட்கும் போது ஏறிக்கங்க, பிளாட்ஃபார்ம் நம்பர் ஆச்சக்கடை ஓகுதா அந்த சைடு போகுமா, லைக் பிளாட்ஃபார்ம் 6 சைடு போகுமா, மெட்ரோ சைடு போகுமான்னு கேட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 401 ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மில் வந்து நிற்குங்க. நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்கேஸ் ஆஃப் ட்ரெயின் இருந்ததுன்னா கஷ்டம் பிடிக்கிறது. நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் இறங்கினாலும் ஒரு 400 மீட்டர்ஸ் நடக்கணும். அதை நான் ஷோ பண்ணுறேன் வீடியோவில். பேக் எண்டில் இறங்கினாலும் நீங்கள் வந்து ஒரு 500 மீட்டர்ஸ் நடக்கிற மாதிரி வரும். உங்களுக்கு நான் அதை ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ கவர் பண்ணக்கூடிய ஸ்டாப்ஸ் எலங்கா ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் இருக்குங்களா, அப்புறம் ஹனுமந்த சங்கல் இருக்கும், அங்கே தான் வந்து தேவனஹள்ளி, எலங்கா மெஜஸ்டிக் போகிறது, அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் போகிறது, அப்புறம் மார்க்கெட் போகிறது 4 கட்டாக பிரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலங்கா போலீஸ் ஸ்டேஷன் அது சொல்லுவாங்க. அதுங்கேருந்து தான் வந்து ஹெப்பாலா ரூட் வந்து பிரியும். நெக்ஸ்ட் வந்து என்இஎஸ் இருக்குது, அப்புறம் டைரி சர்க்கிள் இருக்குது. டைரி சர்க்கிளுக்கு முன்னாடி கூட சேட்டலைட் பஸ் ஸ்டாப் இருக்குது. நீங்கள் இந்த விளாகும் பாருங்கள், நாங்கள் கமெண்டில் போடுறேன். மெஜஸ்டிக் டு எலஹங்கா, அதில் வந்து நான் சேட்டலைட் பஸ் ஸ்டாப் எல்லாம் கவர் பண்ணியிருப்பேன். எலஹங்கா சேட்டலைட், அப்புறம் உபநகரம்னு சொல்லுவாங்க, சேஷாதிரிபுரம்னு சொல்லுவாங்க, டைரி சர்க்கிள்னு சொல்லுவாங்க, அப்புறம் அட்டூர் லேஅவுட் வரும். இது அட்டூர் லேஅவுட்டும் இந்த எலங்கா ரயில்வே ஸ்டேஷன் ஒரு மேக்ஸிமம் 5 கிலோமீட்டர்ஸ் இருந்தால் அது ஜாஸ்தி. நெக்ஸ்ட் அங்கேருந்து திருமலதாபம்னு சொல்லுவாங்க, அப்புறம் வித்யாரண்யபுரம் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஏரோட்ராம்லாம் இருக்குது, அதுவும் ட்ரை பண்ண காமிக்கிறேன். பட் கூட்டமாக இருந்தால் கஷ்டம், அதெல்லாம் காமிக்கிறேன் நான். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேகொல்லி கிராஸ்ன்னு சொல்லி ஒரு கிராஸ் வரும். ரொட்டேகொல்லியில் அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா ரொட்டேகொல்லி ரயில்வே ஸ்டேஷன் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராமையா, பெங்களூரில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் மெடிக்கல் காலேஜ்லேருந்து ராமையாங்க. அப்புறம் டாடா இன்ஸ்டிடியூட், அதுக்கு முன்னாடி ஐஏஎஸ்சின்னு சொல்லுவாங்க, அதுதான் ஐஏஎஸ்சின்னு சொல்லுவாங்க போல இருக்கு, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ். ஆக்சுவலாக நான் அதுக்கும் விசிட் பண்ணியிருக்கேன் ஒரு தடவை நம்ம எங்கள் காலேஜ் மூலியமாக. ஸோ கேம்பஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அது வெளியே போயிட்டு அப்புறம் கடைசியில் யஷ்வந்த்பூரான்னு சொல்லி ஒரு பஸ் ஸ்டாப்பில் வந்து இருப்பாங்க. இனிஷியலி பஸ்ஸஸ் வந்து ஒரு சில பஸ்ஸஸ் வந்து யஷ்வந்த்பூர் உள்ளே போகுது, பட் ஒரு சில பஸ்ஸஸ் வந்து அவுட்டர்லேயே எடுத்து அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ நான் அவுட்டரில் இறங்கி அங்கேருந்து ஜங்ஷன் போக போகிறேன். ஸோ நீங்களும் இந்த விஷுவலான ஜர்னியில் வந்து ஆன்லைன் ஜர்னியில் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் எடுத்திருக்கேன், யஷ்வந்த்பூர் டு சேலம் பேசஞ்சர்னு சொல்லி எண்ட் டு எண்ட் ஜர்னி எடுத்திருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள், அதுக்கான லிங்க்ல நான் கொடுக்குறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நியூ ட்ரெயின் வருதான்னு கேட்குறாங்க. நான் இனிமேல் என்ன பண்ண போகிறேன்னா சண்டே வந்து டெடிக்கேட்டடாக வந்து ஒரு வீடியோ வந்து நியூ ட்ரெயின்ஸுக்கு தாங்க போட போகிறேன். ஸோ அதுக்கான லிங்க் நான் கொடுக்குறேன். எல்லாமே நம்ம சேனல் ரயில்வேல A to Z வருங்க. எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வந்து பீப்புளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கிறதுக்கோசரம் தான். ஸோ லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ டேக் கேருங்க.
Next stop is Chikkabammasandra Cross. ಮುಂದಿನ ನಿಲುಗಡೆ ಅಟ್ಟೂರು ಬಡಾವಣೆ. Next stop is ಎಲ್ಲಿ ಕಾರ್ಯಕ್ರಮ ಎಲ್ಲಿದೆ ಇವತ್ತು? ಅದೇ ಮನೆಗೆ ಬಂದು ತಗೊಂಡು ಹೋಗಿ. ಹಾಂ, ಟಿವಿ ಹತ್ರ ಇದೆ. Canara Bank. ಅವರು ಬರೀ ಏನು ಮಾಡ್ಬಿಡ್ತೀರ ಏನು ನೋಡಿದ್ರು ನಾನು ಯಾವತ್ತೇ ಇತ್ತು ನಾನು ಕುಡಿತಾರೆ ನೋಡು ನೋಡ್ಕೊಂಡು ಕೊಡೋದು ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಬಂತು. ಮಾಡಿದ್ರೆ
ಮುಂದಿನ ನಿಲ್ದಾಣ ಯಶವಂತಪುರ ಟೋಲ್ ಗೇಟ್. Next stop is Yeshwanthpur Toll Gate.